Hey guys, here is a footwork dance tutorial for beginners. At first, spread your legs. Second, turn your right foot at a 90-degree angle, just like that. Third step, bend your knee, just like that. Bend your knee. Fourth step, place your arm on knee and... வெல்கம் கைஸ் டு த நெக்ஸ்ட் டுட்டோரியல் ஆஃப் நான் உங்க $.ab. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைல் கிராஷ் ஆயிருது. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எடிட்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராஜெக்ட் ஃபைல் ரைட் நவ். ஸோ இது ரெடிட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. போயிட்டு வந்து பார்த்தா விண்டோ ஸ்க்ரீனில் வந்து நின்றுருக்கும். இதனோட ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு யோசிப்பீங்க. அது வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல உங்க ப்ராஜெக்ட் ஃபைல் கரெக்டாக ரெண்டர் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். லைக் எங்கேயோ ஒரு இடத்துல உங்க எடிட்ல ஏதோ ஒரு இடத்துல அது ரெண்டர் ஆகாம டைரக்டா கிராஷ் ஆயிடுச்சு. நீங்க சரி ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு திருப்பி போய் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். லைக் டப்புன்னு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்போர்ட்டு ஆட் ரெண்டருக்குன்னு இருக்கும். ஸோ ஆட் ரெண்டருக்கு கொடுத்துட்டு அவுட்புட் எங்கேயா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து ரெண்டருக்கு பதிலாக QIN-AME அப்படின்னா மீடியான் கோடுற மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொடுங்க. இது கொடுக்கணும்னா உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் மீடியான் கோடுற ஒரே வெர்ஷனில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 2022னா மீடியான் கோடுறோம் 2022 தான் இருக்கும். ஸோ QIN-AME கொடுங்க. சும்மா ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக அங்கேயும் என்ன காமிக்கணும்னா ஃபெயில்டுன்னு ஒரு காஷன் காமிக்கும். டன்னு காமிக்கிற இடத்துல வந்து ஃபெயில்டுன்னு ஒரு காஷன் காமிக்கும். அது பக்கத்தில் வந்து அந்த காஷன் சிம்பிள் இருக்கும். ஓகே, அந்த காஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் பேட் மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறதா ரீசெண்டாக ஆனது. ஸோ அதிலே அவங்க சொல்லியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் எரர் கம்பைலிங் மூவி ஆக்சலரேட்டட் ரெண்டர் எரர் unable to produce frame. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா unable to produce frame. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமை வந்து எங்களால் ரெண்டர் பண்ண முடியல, அதனால வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த ஃப்ரேம்னு இங்கேயே போட்டிருப்பாங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் டைம் கோட் 1 minute 32 seconds 34 milliseconds to 1 minute 32 seconds 40 milliseconds. இந்த டூரேஷன்ல இருக்க ஃப்ரேம்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. முன்ன என்னன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. ஸோ மீடியான் கோடர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திருப்பி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்களா, அந்த டைம் டியூரேஷன் போய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா அங்கே உள்ள போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3 seconds எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா ரிப்போர்ட் சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போயிட்டு ப்ரீ கம்பெனி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போயிட்டு இந்த ஒரிஜினல் லேயரை வந்து காப்பி பண்ணிக்குவேன். காப்பி பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லேயரில் இருக்க எல்லா எஃபெக்ட்ஸும் காப்பி பண்ணிக்குவேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு இந்த லேயரை டெலீட் பண்ணிடுவேன். திருப்பி இதை வந்து ரீகம்போஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது நேமில் லைக் 1 2 அப்படின்னு கொடுத்து ரீநேம் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனா ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. டியூரேஷன் அதிகமாக பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நான் பாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போட்டு போயிடுவேன் வேற வேலையை பார்க்கறதுக்கு. வந்து பார்த்தா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி கிடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி தான் மீடியான் கோடரில் போய் எக்ஸ்போர்ட் போட்டு அங்கே என்ன எரர் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி எந்த டைமில் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு அந்த லேயரில் இருக்கிற இதை வந்து டிலீட் பண்ணிட்டு திருப்பி அதே காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அந்த எஃபெக்ட்ஸை போட்டு திருப்பி ரெண்டர் பண்ணுவேன். எனக்கு ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு வந்து திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். அடுத்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியலோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.